குழந்தை நான் சோறு பொங்கிட்டு இருக்கேன். நீங்க போய் மீன் பிடிங்க 3 பேரும், நான் பிறத்தாலே வாரேன். ஏக்கா சரிக்கா, எனக்கு வேற துணி துவைக்க வேண்டியிருக்கு பத்தியில. நான் போய் துணியும் துவைச்சிட்டு அப்படியே மீனையும் பிடிச்சிட்டு வாரேன். ஏக்கா மீன் எப்படிக்கா பிடிக்க போறோம்? தூண்டில் போட்டு தான் மீன் பிடிக்க போறோம் பூமாரி. இல்ல இல்ல, உன்னை தூக்கி தண்ணில போட்டுறியா, நீ பிடிச்சிட்டு வா. மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படியல்ல, நீ தான் பிடிக்கணும். ஏல போல. அம்மா எனக்கு இப்பவே பசி எடுக்குமா, நீ சீக்கிரம் சோத்த பொங்கு. மீன் கறி நீ எப்பதான் வச்சு முடிப்பா? ஏய் சோத்து மூட்டை, என்ன மீனே பிடிக்கல, அதுக்குள்ள எனக்கு மீன் குழம்பு வச்சு தானே கேட்டா? மீனை நீ கண்ணுல பாத்திருக்கியா இல்லையா? ஒரு நாள் பார்த்ததே இல்லையோ? குழந்தை முதல்ல போய் மீன் பிடிங்க, நானும் பின்னாடியே வரவ சோறு சோறு பறக்க பத்துக்கேன். பூமாரிக்கு ரொம்ப பசிக்குது போல, சீக்கிரமா போய் மீனை பிடிங்க, நான் வாரேன் பின்னாடி. சரிக்கா, நாங்க 3 பேரும் போறோம். குழந்தை இந்த புள்ளியில ஒழுங்கா பாத்துக்க. நாங்க தான் இந்த அக்கால ஒழுங்கா பாக்கணும், அது எங்க எங்களை பாக்க போகுது? அஜய், தூண்டில மீன் கிடைக்கலையோ? அக்கா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம சாப்பிடறதுக்கு, உள்ளே குதிச்சு மீன் பிடிச்சிடலாம். சரி, அப்படின்னா தூண்டில பூமாரிட்ட கூட நம்ம உள்ள குதிச்சு மீன் பிடிப்போம். ஏக்கா எனக்கு தண்ணிக்குள்ள குதிக்க ஆசையா இருக்குக்கா, நானும் குதிக்கேன். சரி வாங்க, அப்ப 3 பேரும் சேர்ந்தே மீன் பிடிப்போம் உள்ள குதிச்சு. பூமாரி நான் குதிச்சிட்டேன், நீ குதி பின்னாடியே. குழந்தைக்கா நீங்களும் குதிங்க. இப்ப பாரு நான் எப்படி டைவ் அடிச்சு குதிக்கிறேன்னு. ஏ அஜய், தண்ணி எப்படி குளிர்ந்து கிடக்கு பத்தியா? நல்லா நீச்சல் அடிங்க 2 பேரும். ஏக்கா நீங்க தலையில குதிச்சத பார்த்து நானே பயந்துட்டேன். இத பெருசா சொல்லிட்டியே பூமாரி. நான் எங்க ஊர்ல எப்படி தெரியுமா குதிப்பேன்? பனைமரம் இருக்குல்ல, அது மேல ஏறி நின்னுட்டு அப்படியே டைவ் அடிச்சு தண்ணிக்குள்ள குதிப்பேன் பாத்துக்க. குழந்தைக்கா பனமரமே உங்க சைஸுக்கு சின்னதா தான் இருக்கும். ஆனால் நீங்க அதுல இருந்து குதிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. ஏரிக்கரையோரம் வாங்கிய காற்று குளிராக இருக்குது இன்று. ஏ அஜய், என் கையில ஒரு மீன் சிக்கிட்டு, பெரிய மீன் சிக்கி இருக்குல. என்ன இந்த அக்கா பாட்டு தான் படிக்காம நான் நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்லையே ஒரு மீனை பிடிச்சிட்டாங்க. அம்மா இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருவா, நான் நல்லா சாப்பிட்டுருவேன். இன்னைக்கு செம்ம சாப்பாடு தான் போ. ஒரு மீன் இப்பதான் பிடிச்சிருக்கேன், அதுக்குள்ள செமையா சாப்பிட்டுருவேன் நீ சோத்து மூட்டை. ஏ குழந்தை, என்ன மீன் பிடிச்சீங்களா இல்லையா? எல்லாம் 3 நேரம் உள்ள விழுந்து கிடக்கியா? ஏக்கா, கையில ஒரு மீன் இருக்குக்கா, வந்து வாங்குங்கக்கா. குழந்தை நான் நனைஞ்சிருவேன், இப்படியே நீச்சல் அடிச்சு இந்த பக்கம் கொண்டு வா, நான் குண்டா கொண்டு வந்திருக்கேன் பாரு. ரோசா பக்கா, நான் குண்டான்லே தூக்கி போடியா, அப்படியே பிடிச்சிக்கிடுங்க. எப்படி நான் இப்ப கரெக்டா குண்டான்லே தூக்கி போடியான்னு மட்டும் பாருங்க. இவங்க அப்படியே ஜடேஜா அப்படியே கரெக்டா தூக்கி போட்டுருவாங்க. இப்ப பாரு அஜய். யா ஏ குழந்தை கரெக்டா போட்டியே. குழந்தையா கொக்கா? அதான் எனக்கு அப்பவே தெரியுமே, வெறும் கொக்குல நீங்க நெட்ட கொக்கு. எம்மா கையில நிறைய மீன் பிடிச்சு வச்சிருக்கேன் பாத்துக்க. அந்த குண்டா நீங்க அனுப்பி விட தண்ணியில அப்படியே போட்டு விடியாதுல. யப்பா சட்டி நிறைய மீன் கிடைச்சிட்டு, இன்னைக்கு நிறைய மீன் சாப்பிடலாம். அஜய் அந்த குண்டா நீங்க தள்ளி விட, அப்படியே தண்ணியில அங்க வரட்ட நான் பிடிச்சிக்கிறேன். குழந்தைக்கா நானும் பூமாரி மேல வந்துட்டோம், நீங்களும் வாங்க, போதும் குளிச்சது. இல்ல அஜய், மீன் தான் பிடிச்சிருக்கேன், என்ன குளிக்கணும்ல, குளிச்சுட்டு வரேனா. அஜய், இந்த ஒரு பெரிய மீன் கிடைச்சிருக்கல, இந்த புடி கேட்ச். எப்ப பிடிச்சிட்டேன். எந்த மீனிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ இந்த மீனில் இருக்கிறது. இதை திங்காமல் விட மாட்டேன், அதுவரை நானும் சாப்பிட மாட்டேன். எந்த மீனிலும் இல்லாத ஒன்று. ஏமா என்னம்மா பண்ணியா அந்த தண்ணிக்குள்ள? இந்த தண்ணிக்குள்ள முதல்ல கிடக்குமா? குழந்தை முதல்ல இருக்குது அந்த ஏரியில, வெளியே வா குழந்தை. ஏக்கா, நானும் பூமாரி அஜய் இவ்வளவு நேரம் இங்கதான் மீன் பிடிச்சோம், ஒரு முதலே வரலையே, சும்மா சொல்லியாரு அவரு. பரவாயில்ல, மீன் தான் பிடிச்சாச்சுல, வெளியே வா குழந்தை. முதல்ல எல்லாம் என்னை பார்த்தா பயந்தே ஓடிடுறாக்கா, நீங்க வேற. நான் இன்னும் 1 மணி நேரமாவது இதுல குளிச்சுட்டு தாக்கா வெளியே வருவேன். ஏமா என்னம்மா நீ லூஸ் மாதிரி பேசுற? முதல்ல இருக்குன்னு சொல்லியே பயப்படாம உள்ளே கிடக்கா. அண்ணே, முதல்ல என்னை பார்த்தா பயந்து ஓடிடுவானே. ஏம்மா என்னம்மா இந்த அக்கா இப்படி சொல்லிட்டு தைரியமா உள்ள படுத்து கிடக்கு? ஏம்மா இந்த அக்கா அங்க கிடக்கட்ட, நம்ம ஓடிடுவோம் வா. குழந்தை வா குழந்தை, குளிச்சது போதும். ஏக்கா, ரோசா பக்கா, நீங்க போய் மீனை கழுவி குழம்பு வைங்கக்கா, நான் வந்து சாப்பிடறதுக்கு வரேன். சொன்னது கேட்டு வெளியே வந்துருங்க, இல்லனா முதல்ல வாய்க்கு சாப்பாடு வேறையே பாத்துக்கிடுங்க. ஏ அஜய், இங்க முதல்ல எல்லாம் இல்லல, அவர் பொய் சொல்லியாரு. என்கிட்ட வந்து முதல்ல கிடக்கு, அது கிடக்கு, இது கிடக்கு. நான்லாம் முதல்ல வந்துச்சுன்னா அது மேலேயே ஏறி சவாரி செய்வேன். ஏக்கா, ரோசா பக்கா, பூமாரிக்கு விக்கல் இருக்கு போல்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்த ஏர்ல இருக்க தண்ணி கூட நல்லா தான் எடுத்து குடிமா. ஏன் பூமாரி அப்படி கத்தியா? சின்ன பிள்ளைங்க சரியா தான் இருக்குது. அவர் தான் அப்படி சொன்னால ஏன் அப்படி பயப்படியா? போய் சோறு தின்னு போ. இந்த அக்காவை திருத்தவே முடியாது. ஏ குழந்தை, உன் முன்னாடி என்ன இருக்கு பாரு. என்னக்கா இருக்கு? மீன் எதா இருக்கும்? ஏம்மா நீ இத்ததர சொல்லி அது ஏதா கண்டுக்கிடுவா பாரு, நம்ம போலாம் வா. முதல்ல உனக்கு குழந்தை 65 கிடைச்சிருக்கு, சாப்பிடு நல்லா என்ஜாய் பண்ணு. என்னக்கா நீங்க எல்லாரும் சின்ன பிள்ளைத்தனமா பயந்துகிட்டே கிடக்குறிய?
நான்லாம் எப்பேற்பட்ட ஆளு என்கிட்ட வந்து அந்த ஐயோ ஏக்கா ரோசப்பக்கா என் முன்னாடி இருக்குக்கா ஏக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை இது வரைக்கும். என்னது நாங்க உங்களுக்கு சொல்லவே இல்லையா? காதை கலத்தி உள்ள தண்ணில வச்சிருக்கீங்களோ? ஐயோ நான் எப்படி தப்பிப்பேன்? என் பக்கத்துல வருதே அஜய், என்னையும் காப்பாத்தல. ஆமா எப்பவுமே உங்களை அஜய் தான் காப்பாத்தணும். என்னைய முதலைட்ட மாட்டி உள்ளன்னு பாக்குறீங்களோ? என் புருஷன் அந்த பென்சில் மனுஷன் என்னைய கோடைக்கானல் ஏரியில போய் குளிக்க போலாம் வாரியான்னு கேட்டானே, அங்க போகாம இந்த ஏரிக்கு வந்தது தப்பா போச்சு அஜய். ஏக்கா ரோசாப்பாக்கா என்னைய முழுங்கிட்டாலும் நீங்க என் பிள்ளைக்கு குழம்பு கொடுக்க மறந்துடாங்கக்கா. குழம்பு கொஞ்சமாவது கொண்டு கொடுத்துருங்க ரோசாப்பாக்கா. ஏம்மா அப்ப சரி நான் அக்கா காப்பாத்தட்டா. என் குழந்தைக்கு மட்டும் சொத்தல குழம்பு கொடுத்துரு வா போலாம். ஏன் குழந்தை அப்படி சொல்லியா? மெதுவா நீந்தி இந்த பக்கம் வந்துரு. முதல்ல அந்த பக்கம் தான் இருக்கு. நான் பாடும் முதலை ராகம் கேட்கவில்லையா? ஏம்மா அந்த அக்கா பாட ஆரம்பிச்சா பாத்துக்க. முதல்ல டென்ஷன்ல நம்மள கச்சா கச்சி விட ஓடி வந்து. முதல்ல கடிக்க போது இந்த அக்கா பாட்ட நிறுத்துறாங்களா பாரு. ஏமா இது மனுஷியா இல்ல ரோபோமா? சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்க, ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குது, பாடுது. உன்னை போல நானும் இங்கு மீன் பிடிக்க வந்தேன், மீன் வறுத்து சாப்பிட ஆசையோடு இருந்தேன். ஏன் முதலை என்னை நீ விழுங்க பார்க்கிறாய்? உன் வாய்க்குள்ள என்னை ஏன் வரச் சொல்கிறாய்? உன்னை இங்கு பார்த்ததும் எந்த நாவி போனது? கூடுதானே எங்கு பாடுது? கூடு இப்போ மீனை தானே தேடுது. ஏம்மா அந்த அக்கா பாட்டு படிச்சது முதல்ல வந்துட்டுமா. முதல்ல செத்து போச்சு பாத்துக்க. ஏக்கா நீங்க பாடுன பாட்டுல முதல்ல செத்து போச்சு. வெளிய இருந்து வாங்க. அன்னைக்குல மீடியால விட்டு வைங்க. அதான் செத்துற போகுது பாடாங்கன்னு. என்னது முதல்ல செத்து போச்சா? ஏம்மா இந்த வாய பழக்கத்தை நிறுத்து. எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாய பழக்கா நீ? ஏம்மா போய் குழம்பு வை போ. ரொம்ப பசிக்குது. அங்க முதல்ல அந்த அக்கா பாடி சாவடிச்சிட்டேன்னு ஒண்ணே இல்ல போ. அப்படியே அஜய் முதல்ல பாவம்ல. ஆமா இவ்வளவு நேரம் பாடி பாடி நம்மள கொன்னுகிட்டு தானே இருக்கு. ஏக்கா இப்பயாவது வெளிய வாங்கக்கா. அது குடும்பத்துல இருக்க இன்னொரு முதல்ல ஏதாவது கேள்வி வந்துற போகுது. எம்மா எப்பா எப்படி வந்து தெரியுமா? எனக்கு பயம் இல்ல. எப்படியே செத்து போச்சு. நல்லது. ஏமா என்னம்மா மனுஷி நீ? பாடி அந்த முதலை கொண்டு விட்டியம்மா. என்ன கொஞ்ச நேரம் இங்க நின்னோம்னா நாமளே பாடி கொண்டு விட எல்லாரும் கிளம்பி. ஏங்க நீங்க போறதுக்குள்ள அங்க பிறந்த நாள் ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும் போல இருக்கு. சீக்கிரமா ஓட்டிட்டு போங்க. பூமாரிக்கு நம்ம துணி எடுத்தோமே, அதை எடுத்து வச்சியாமா? ஆமா எடுத்து வச்சிட்டேன். அவளுக்காகவே தச்ச மாதிரி இருக்குன்னா பாருங்களேன் இந்த துணி. அம்மா அக்கா வீடு எப்பமா வரும்? இந்தா பக்கத்துல வந்துட்டோம். ஜாக் மாமா இந்த உடுப்பு தான் நேத்து நாங்க பூமாரிக்கு கடையில போய் எடுத்துட்டு வந்தோம். பாத்து சொல்லுங்க இந்த உடுப்பு நல்லா இருக்கான்னு. என் பிள்ளைக்கு எந்த துணி போட்டாலும் அழகா தான் இருப்பா. அப்பா என்னோட உடுப்பு நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க. என் ரெண்டு மகளும் எனக்கு அழகு செல்லம் தான். என் தங்கச்சி போன் போட்டா கிளம்பிட்டேன்னு இன்னும் வந்து சேரல. என்னதான் பண்ணியாலோ? அம்மா சித்தி கூட தம்பியும் வரானோ? ஆமாமா எல்லாரும் தான் வராவே. கேக் வெட்டிட்டு நாங்க ஜாலியா விளையாடுவோம் இன்னைக்கு. அம்மா கேக் எங்கம்மா? கேக் செஞ்சிட்டியா? அம்மா அன்னைக்கு என்னோட ஃபங்க்ஷன்ல கேக் செஞ்சு சொதப்புன மாதிரி சொதப்பி வச்சிராதம்மா. என் பிறந்த நாள் கேக்கு உப்புமா மாதிரி இருக்கு. எல்லாரும் ஸ்பூன்ல தான் கோரி தின்னாவ. நல்லா தாண்டி வந்திருக்கு இன்னைக்கு கேக்கு. நீங்க வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கேக் வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது உப்புமாவா இருக்கா கேக்கா இருக்கான்னு. ஏன் ரோசாப்பு கேக் கடையில ஆர்டர் பண்ண கூடாதா? எதுக்கு நீயே செய்யா? இல்ல ஜாக் மாமா என் கைனால செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் செஞ்சிருக்கேன். அம்மா கேக் எடுத்துட்டு வாமா. இப்பவே வெட்டி சாப்பிடுவோம். எனக்கு பசி வந்துட்டு. இருட்டி சித்தி வந்துட்டு இருக்கால. வந்ததுக்கு அப்புறம் வெட்டுவோம். ஏக்கா சித்தி வந்துட்டாடி. சத்தம் கேக்கு. அம்மா பேபி உள்ள வா. அம்மா இவ்வளவு வளர்த்தியா இருக்காவ சித்தி. எதுக்குமா பேபின்னு பேர் வச்சிய? பார்க்கும்போது சின்னதா தாண்டி இருந்தா. அதனால தான் பேபின்னு வச்சோம். வாயை மூடிட்டு இருங்க. உங்க சித்தி வந்துட்டா. ஏ பேபி நல்லா இருக்கியா? உன் புருஷனுங்க பையனுங்க? நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோமா. பூமாரி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you சித்தி. பூமாரி நானும் உனக்காக புது துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை போட்டு வாமா. சரி சித்தி. இந்த துணி நல்லா இருக்கா? இதுதான் அம்மா எடுத்து கொடுத்தாவ. என் அக்கா செலக்ஷன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். பேபி நீங்க வாமா. உன் புருஷன் வந்து அங்க நிக்கட்டும். பூமாரி நீ துணியை மாத்திட்டு வா. ஹாப்பி பர்த்டே பூமாரி அக்கா. Thank you டா. நான் போயிட்டு வேற Dress போட்டு வரேன். சித்தி நீங்க எனக்கு எடுத்துட்டு வந்த உடுப்பு நல்லா இருக்கான்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு பூமாரி. நான் கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். கேக் வெட்டி முடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிடுவோம். ஏக்கா என்னக்கா சாப்பாடு செஞ்சிருக்கிய இன்னைக்கு? அதுவாமா பிரியாணி, தயிர் பச்சடி, மட்டன் கிரேவி, கேசரியும் செஞ்சிருக்கேன் பாத்துக்க. அம்மா கேக் என்ன அழகா இருக்கு. ஏன் போட்டாலும் போட்டுருக்கு. எப்படிமா செஞ்ச
யூடியூப் பார்த்து தாண்டி செஞ்சேன். உங்க அக்கா பிறந்த நாளுக்கு அப்படி ஆயிட்டுல, அதனால தான் இந்த தடவை விவரமா யூடியூப் பார்த்து செஞ்சுட்டேன் பாத்துக்க. சரி கேக் வெட்டுவோமா? அப்போ மாதிரி கேக் வெட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ பூமாரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. என் பிறந்த நாளுக்கு கமெண்ட்ல விஷ் பண்ண எல்லா